இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல இந்த ட்ரேஸ் டூல் பார்த்து எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் கூட ரன் பண்ணிக்கலாம். இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 mm. அதனால இந்த டூல் பார்த்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். எடிட்டில் போயிட்டு 20 mmனால 20 mm பாலை செலக்ட் பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கருவை செலக்ட் பண்ணிட்டான். கர்வ் செலெக்ஷன் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் எக்ஸ்டென்ஷன் 10 mm கொடுத்தனால அது 10 mm கர்வோட டைரக்ஷனுக்கு தாப்புல எக்ஸ்ட்ரா போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஆப்ஸ்ட் 10 mm கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த பேஸ்லேருந்து இங்கே 10 mm இருக்கு. இப்போ அதான் அது ஃபுல் டெப்த் அச்சீவ் ஆகும். அதனால 10 mm கொடுத்துட்டு ஓகே பண்ணினா போதும். லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறான். கர்வ் போகிற டைரக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் தான் ரன் ஆகுங்கிறனால லெஃப்ட், ரைட் கொடுத்தேன்னா ரைட் சைடு ரன் ஆகும். இது மாதிரி எந்த டைரக்ஷனில் ரன் ஆகும்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணியேன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாஸில் ஜென்ரேட் ஆயிருக்கு. மல்டிப்ளை பாஸ் வேணுனாலும் சேம் தான். இதே ஆப்ஷனில் போயிட்டு அந்த மல்டிப்ளை டெப்த்தை டிக் பண்ணிட்டு எத்தனை ஸ்டெப் டவுன் வேணும்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மாடலுக்குள்ளே ரிட்ராக்ஷன் ஆகாமல் போகுது. லிங்க்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப் டூல் டவுனில் போயிட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இருக்குது. நான் ஒரு 20 mm கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஓகே பண்ணியேன்னா அந்த பாஸ் மட்டும் ரிட்ராக்ஷன் ஆகி போகும். இதை சிமுலேட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3D கர்வ் ப்ரொஃபைலாக இருந்தாலும் இந்த ட்ரேஸ் டூல் பாத்தில் ஜென்ரேட் பண்ணியேன்னா சிங்கிள் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுனால டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மாதிரி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிவிட்டு கம்பேரிசன் பார்க்கணும், மாடல் எதுவும் கவுஜா இருக்கான்னு சொல்லிட்டு கம்பேரிசன் வச்சுட்டு செக் பண்ணியனால தெரிஞ்சிடும். இந்த சாம்பர் ரன் பண்ணனால இந்த இடத்துல ரெட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இந்த ப்ரொஃபைலுக்கெல்லாம் கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. இந்த 3வது பாக்கெட் ரன் ஆனதுனால ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. இது மாதிரி ட்ரேஸ் டூல் பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு பாஸ் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு 50 mm கொடுத்தீங்கன்னா 50 mm எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3D சாம்பர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே டூல் பார்த்த எடிட்டில் போயிடுறான். டூல் செலக்ட் பண்ணிக்கணும். கர்வ் 3D கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி ஜெட் லெவல் எல்லாம் சேம் தான். பார்த்தீங்கன்னா இதில் கர்வ் செலக்ட் பண்ணுறதுக்கு சென்டர்லே ரன் ஆயிருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த சாம்பருக்கு ஏற்றாப்புல நான் டூல் வச்சுக்கிறனால அந்த கர்வ் சென்டர்லே ரன் ஆச்சுன்னா அந்த சாம்பர் ஃபார்ம் ஆகிக்கிறதுனால சென்டர் கொடுத்துட்டேன். சாம்பரை அன்டிக் பண்ணிக்கலாம். நான் மாடலில் சாம்பர் இருக்கிறனால சாம்பரை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா போதும். பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு ஸோ டூல் பாத் டேட்டா போயிட்டு இந்த கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது சென்டருக்காண்டி ரன் ஆயிரும். அது சாம்பர் டூல் இருக்கிறனால அந்த சாம்பர் ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி ட்ரேஸ் டூல் பாத் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3D கர்வ் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு ட்ரேஸ் டூல் பாத் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3D கர்வுக்கு மட்டும் இந்த டூல் பாத் யூஸ் பண்ணிக்கலாம்.